வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கி இருக்காங்க. இந்த பையனுக்கு எக்ஸாம் வருது, இந்த பையனுக்கு நாங்க ஃபீஸ் கட்டிடுறோம், கட்டியாச்சு சார். கட்டியுமே அந்த ஃபீஸ் நான் டிவிக்கு தான் எடுப்பேன், டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டிங்கிறாரு. மனநல பாதிக்கப்படுது எப்படி உள்ளுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார். வெளியே வரது ரோட்ல நிக்கிற வீடியோ கொண்டு இருக்கு. இது 420 ஃபோர்ஜரி வேலை பார்த்திருக்காங்க ஸ்கூல். வினோத்குமார் சார் வந்து உனக்கு சிறுவர் ஜெயில புடிச்சு கொடுத்துருவேன், நீ இப்போ ஒத்துக்கலாம், உனக்கு சிறுவர் ஜெயில தான் நீ போயிருப்ப. சட்டையை பிடிச்சி பேக் அப்படி லஞ்ச் பேக் எல்லாத்தையும் தூக்கி வீசினாங்க. இப்பெல்லாம் தூக்கி வீசாதீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் கேட்டை சாத்தி வெளியே ரோட்டுக்கு தாத்தி விட்டாங்க. உனக்கு உரப்பா தானே யார் ஃபீஸ் கட்டுறா அப்படின்லாம் போட்டாங்க சார். 2 பேரும் இந்த கல்வி ஆண்டுல வந்து சரி பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலாம், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சேர்த்து விட்டோம் சார். சேர்த்து விட்டுட்டு 2 பேருக்குமே டேர்ம் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டோம். இந்த பையனுக்கு ஒரு டேர்ம் ஃபீஸ் இருக்கு. நான் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ டிவி ரிப்பேர் உங்க பையன் தான் பண்ணிட்டான்னு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஏதோ அழைப்பு வந்து சார். போய் கேட்டதுக்கு பையன்கிட்ட வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கி இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ்ல இவன் தான் செஞ்சாங்க உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்ல. நாங்க இவன் தான் செஞ்சான்னு சொல்லும்போது நாங்க போய் கேட்கறோம், சார் ஏன் சார் எங்க பையன் தான் செஞ்சான்னு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, அது நாங்க சொல்றதுதான், நீங்க வந்து உங்க பையன் வந்து எழுதி கொடுத்துட்டாரு, உங்க பையன் கையெழுத்து போட்டான்னு சொல்லி டிசியில நான் ஏதாவது கை வச்சிருவேன், நீங்க எங்களுக்கு டிவி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. 2வது இந்த பையனுக்கு எக்ஸாம் வருது, இந்த பையனுக்கு நாங்க ஃபீஸ் கட்டிடுறோம், கட்டியாச்சு சார். கட்டியுமே அந்த ஃபீஸ் நான் டிவிக்கு தான் எடுப்பேன், டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டிங்கிறாரு. அஸ்மத்ங்கிறவர் எம்டி, அந்த அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட எம்டி எழுதி சொல்றாரு டைரக்டாவே, நாங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டிவிக்கு தான் கொடுப்போம், கல்விக்கு கிடையாதுங்கிற வாய்ஸ் ரெக்கார்டு முத கொண்டு இருக்கு சார். இந்த ரெக்கார்ட்லாம் வச்சுட்டு போன வாரம் கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த மனு. எனக்கு கல்விங்கிறங்காட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். 1 வாரமா அலைய வைக்கிறாங்க, 1 வாரமா. இப்ப 1 வாரமா இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் இல்ல. இப்ப 2 மாசம் ஆச்சு இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய். மனநல பாதிக்கப்படுது எப்படி ஆமா உள்ளுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார். வெளியே வரது ரோட்ல நிக்கிற வீடியோ கொண்டு இருக்கு சார். இவருக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டியுமே ரோட்ல நிக்கிறாரு சார் அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல. சார் அவன் உடச்சாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஃபுட்டேஜ் நான் கேட்டோம், இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் கொடுங்க ஒரு போய் கேட்கறாரு. கேட்கும்போது ஃபுட்டேஜும் தர முடியாது, உங்க பையன் ஒத்துக்கிட்டா நீங்களும் கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா டிசியில் கை வைப்போங்கிறாரு. இவங்க அதுக்கு பயந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தரோங்கிற மாசம் சார். இல்லாதப்பட்ட எப்படி சார் கையெழுத்து எடுத்து கொடுப்பான்? இவனுக்கு கட்ட 15,500 ஃபீஸ் தங்கத்தை வித்து தான் கட்டியிருக்காங்க. கழுத்துல போட்டு இருந்த நகையை வித்து இந்த பையன் ஃபீஸ் கட்டினது சார். வெளியே வச்சு பையனை வெளியே தாட்டி விட்டுருக்காங்க 2 பேர்த்தையும். நான் என்ன சொல்றேன், இவருக்கு கட்டினா இவர் உள்ள படிச்சிருக்கணும், நியாயமா தான். இது 420 ஃபோர்ஜரி வேலை பார்த்திருக்காங்க ஸ்கூல். என்ன பிரச்சனை எதுக்காக? ஸ்கூலுக்கு போகும்போது வெளியே நின்று இருந்தோம். வெளியே நிக்கும்போது அந்த பையன் உள்ள உடைச்சிருக்கான், அது தெரியாது. வெளியே நிக்கும்போது எனக்கு வந்தவங்க அப்படியே என் மேல சட்டையை பிடிச்சி இழுத்து, எனக்கு தெரியாது, சட்டையை பிடிச்சி இழுத்து நீ தானே டிவி உடைச்சா, வா ஆபீஸ் ரூமுக்கு போலான்னு கூட்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க. வெளியே நிக்க வச்சிருந்தாங்க. மேம் எதுக்கு வெளியே நிக்க வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நீ ஒன்னும் பேச தேவையில்ல, ஒழுங்கா உள்ள போனா உள்ள போ அப்படின்னாங்க. ஒரு ரூமுக்குள்ள தனியா கூட்டு போய் அடிச்சாங்க. ஒத்துக்கோ, நீயே ஒத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நாங்க சிறுவர் ஜெயில பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கிட்டதுக்கு வந்து சரி அந்த நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்தப்ப வெளியே HM ரூமுக்கு முன்னாடியே முட்டி போட வச்சு அடிச்சாங்க. எதுக்கு மேம் அடிக்கிறீங்கன்னு கேட்டா, நீ ஒன்னும் பேச தேவையில்ல, முட்டி போடணும் முட்டி போட, உங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்றேன்னாங்க. எதுக்கு பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்றீங்க மேம் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ சும்மா இரு அப்படின்னாங்க. உடைக்காத காரணத்துக்கு எதுக்கு மேம் நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்னு நீ பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசினாங்க. ஏவோ விஜயகுமார் சார் வந்து கெட்ட வார்த்தை பேசினாங்க. அப்புறம் பேக் எடுத்து தூக்கி வீசி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே விட்டாங்க. அவ எதுக்கு இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, நீ ஒன்னும் பேச தேவையில்ல, கிளம்பு ஸ்கூல் விட்டு, இல்லைன்னா நானே போய் விட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னாங்க. வினோத்குமார் சார் வந்து உனக்கு சிறுவர் ஜெயில புடிச்சு கொடுத்துருவேன், நீ இப்போ ஒத்துக்கலாம், உனக்கு சிறுவர் ஜெயில தான் நீ போயிருப்ப அப்படின்னாங்க. அதனாலதான் நான் சொன்னது. உடைக்கல, இன்னொரு பையன் தான் உடைச்சான், அவன் ஹிந்திக்கார பையன். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எதுவுமே இல்ல. நான் வெளியே நின்று இருந்தேன் சார், பேக்கோட கதவு பூட்டி உள்ள போய் பூட்டிக்கிட்டேன். அந்த பையன் எனக்கு தெரியாது. வெளியே நிற்கும் போது அவன் உடச்சிட்டான். டம்முன்னு சவுண்ட் கேட்டுச்சு. கீழே இருந்து 2 பசங்க மேல ஓடி வந்தாங்க. என்னடா சவுண்ட் அப்படின்னு கேட்டதுக்கு, அவனுக்கு போய் மேம்கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க, நான் தான் பண்ண மாதிரி. அவங்க போட்டு கொடுத்ததுக்கு மேம் எதுவுமே தெரியாம சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க கீழே. சங்கீதா மேம் கிளாஸ்ல உட்காந்துருக்க கத்தி கூப்பிட்டு அப்படியே சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க எல்லாத்துக்கு முன்னாடி. 3 மாசம் ஆச்சு இதோட. போன வாரம் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனா மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டாங்க. அப்பா வாங்கிட்டு வரதுக்குள்ளயும்
வெளியே போய் நில்லு அப்படின்னாங்க. நான் உள்ள அப்பா போயிருக்காருல அப்படின்னு சொன்னதுக்கு சட்டையை பிடிச்சி பேக் அப்படி லஞ்ச் பேக் எல்லாத்தையும் தூக்கி வீசினாங்க. இப்பெல்லாம் தூக்கி வீசாதீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் கேட்டை சாத்தி வெளியே ரோட்டுக்கு தாத்தி விட்டாங்க. ஸ்கூல்ல டிவி படிச்சது ஒரு பிரச்சனை. பொதுவாக ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் அந்த ஸ்கூல்ல அடிக்கடி பண்றாங்க? அடிக்கடி எனக்கு மட்டும்தான் நடந்தது. எனக்கு மட்டும்தான் நடந்தது. இவன் பண்ணதுக்கு வந்துட்டு எண்ணெயும் சேர்த்து சொல்லி வெளியே அமுச்சு விடுறது, சட்டையை பிடிச்சி வெளியே அமுச்சு விடுறது, எல்லாத்தையும் தூக்கி வெளியே தான் போடுவாங்க. இவனை போய் கேட்டேன், நான் ஏன் இப்படி பண்றீங்க சார் அப்படின்னு கேட்டு, அந்த இதெல்லாம் பேசாதுன்னு பேட் வேர்டு போட்டாங்க. அப்புறம் வந்துட்டு உனக்கு ஒரு அப்பா தானே, யார் ஃபீஸ் கட்டுறா அப்படின்லாம் போட்டாங்க சார். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க உரிய மரியாதை கொடுக்குறாங்களா? நல்லபடியா பசங்க நடத்துறாங்களா? நல்லபடியா நடத்துறது இல்ல. மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டுகளுக்கு முறையா மரியாதை நடத்துறாங்களா? மரியாதை கொடுக்கறது இல்ல சார். என்ன மாதிரியான இப்ப பேரண்ட்ஸே வந்து கேட்டாலும் அப்படியே எப்படி அவங்க வந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்டே அப்படிதாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.